இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ரீல்ஸா இருக்குது. கொஞ்சம் பேர் ரசிச்சு பார்ப்பீங்க, கொஞ்சம் பேர் கடுப்பாயிருப்பீங்க. எங்க பார்த்தாலும் உக்காந்தா தூங்குனா எந்திரிச்சா சாப்பிட்டா எங்க பார்த்தாலும் ஒரே ரீல்ஸ் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவா. ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ், இது ரெண்டுமே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல வந்து எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது, குளிக்கிறத கூட எடுக்கிறோங்கிற இதில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன ஆயிரும், சின்ன பிள்ளைங்கனாலும் சரி பெரிய பிள்ளைங்கனாலும் சரி எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியவே இல்லை. ரீல்ஸ் போறத பத்தி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நிச்சயமா நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி செல்லணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரீல்ஸில் நல்லதும் நடக்குது. ரீல்ஸ்லேயே எல்லாமே நெகட்டிவாக சொல்ல முடியாது. நல்லதும் நல்ல விஷயம் எடுத்து பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி விஷயத்த ரீல்ஸ் எடுத்து போடும்போது நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளையும் ரீல்ஸ் எடுத்து அந்த பிள்ளைகளோட லைஃபையுமே அது பாதிக்குது, ரொம்ப பாதிக்குது. அது ரொம்ப தப்பு. ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஃபேமிலியில இருக்க வந்து அஃபெக்ஷன் நிறைய அதிகமாகும். ஏன்னா வந்து நம்ம ரீல்ஸ் பண்றது சேர்ந்து பண்றதுனால இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. அது கூட இருக்கலாம். ரொம்ப வந்து வண்டிகள் டூ வீலர்லேயும் சரி, குற்றாலம் அந்த மாதிரி ஃபால்ஸ் உள்ள இடங்கள்லையும் சரி நிறையா செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. கமெண்டு லைக்ஸு இதெல்லாம் வரணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய உயிரிழப்பை ஏற்படுத்துது. ஃபன்னாக நினச்சிட்டு பண்ணுறதுங்கிறப்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதர்வைஸ் கொஞ்சம் நம்ம பர்சனலான விஷயத்தெல்லாம் அதில் ஷேர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் தன்னோட குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வெளியில் பப்ளிக்காக வரும்போது அது நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் ஆபத்தாகவும் முடியுது. இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து அரசாங்கம் தடை பண்ணணும். இளம் தலைமுறையினரை வந்து தவறான வழிபாதைக்கு போகாமல் அரசாங்கம் காப்பாற்றணும். ரீல்ஸு அது பெரியவங்களே பார்க்கக்கூடாது. இப்போ லீவில் ரொம்ப சின்ன பசங்களை காமிச்சு கெடுக்கிறாங்க. என்ன அடம் பண்ணாலும் ஃபோன் டிவி கூட ஓகே, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோனை வந்து கொடுக்கவே கூடாது.